இந்த உலகத்தோட ரொம்பவே புகழ்பெற்ற மித்தாலஜில ஒன்னான இஸ்லாமிக் மித்தாலஜில இருக்க டாப் 5 மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் யாருன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ்ல கடவுளும் கடவுளோட தூதர்களும் மட்டும் இல்லாம கடவுளையே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அபாயகரமான சக்திகள் கொண்ட டீமன்ஸும் இருக்காங்க. சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எம்மதமும் சம்மதம்னு நினைக்கிறீங்களோ ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் நீங்க எந்த மதத்தை பின்பற்றி வரவங்களா இருந்தாலும் சரி உங்களோட ஃபேவரட் காட் யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிறது தஜ்ஜால். இந்த தஜ்ஜால் ரொம்பவே மோசமான ஒரு ஈவில் மைண்டட் கேரக்டருங்க. இஸ்லாமிக் மித்தாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த தஜ்ஜாலோட வருகை தான் உலகம் அழிய போறதுக்கான ஒரு மிகப்பெரிய அறிகுறியா பார்க்கப்படுது. தஜ்ஜாலோட அப்பியரன்ஸை பார்க்கவே தலை முழுக்க நீளமான சுருட்டை முடியோடு சராசரியான உயரத்துல சிவப்பு நிறத்தில் இருப்பான்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவனோட 2 கண்கள்ல ஒரு கண் ஊனமுற்று இருக்குமாம். அந்த ஊனமுற்ற கண் பார்க்க ஒரு உலர் திராட்சை பழம் மாதிரி இருக்குமாம். இன்னொரு கண்ணுமே ஒரு நார்மல் ஐ கலர்ல இல்லாம லூமினாஸ் கிரீன் கலர்ல மின்னுற மாதிரி இருக்குமாம். அது போக இவனோட நெத்தியில அரபிக் லாங்குவேஜ்ல காஃபிர்னு எழுதப்பட்டிருக்கும். அரபிக்ல காஃபிர் அப்படின்றதுக்கான அர்த்தமே இறைமறுப்பாளன் அல்லது இறைவனுக்கு எதிரானவன் சொல்லப்படுது. பூமியோட இறுதி நாள் நெருங்கும் போதுதான் இந்த தஜ்ஜால் வெளிவருவான்னு இஸ்லாமிய புனித நூலான அல் குர்ஆன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. தஜ்ஜால் கிழக்கு திசையிலிருந்து புறப்பட்டு வந்து மெக்கா மதினா போன்ற ஒரு சில புனித ஸ்தலங்களை தவிர்த்து உலகத்தோட மத்த எல்லா பகுதியிலும் கைப்பற்றி அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவானாம். இவன் வெளிவந்து வெறும் 40 நாட்கள் மட்டும் தான் இந்த உலகத்தில் இருப்பானாம். அந்த 40 நாட்கள்ல முதல் நாள் ஒரு வருடம் மாதிரியும், 2ஆம் நாள் ஒரு மாதம் மாதிரியும், 3ஆம் நாள் ஒரு வாரம் மாதிரியும், மீதமுள்ள நாட்கள் எல்லாம் சாதாரண நாட்கள் மாதிரியும் கடக்குமாம். இவன் உலகத்தில் இருக்க ஒவ்வொரு நாளுமே உலகம் நரகத்தை விட மோசமானதா மாறிக்கிட்டே வருமாம். தஜ்ஜால் உலகத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தான் கடவுள், மக்கள் அனைவரும் தன்னை தான் கடவுளா வழிபட வேண்டும்னு கட்டளையிடுவானாம். மக்களை நம்ப வைக்க சில மாய மந்திர வித்தைகள் எல்லாம் காட்டுவானாம். உதாரணத்துக்கு சில இறந்த நபர்களை உயிர்த்தெழ வைப்பான். மழை பொழியாத இடங்களில் மழையை பொழிய வைப்பான். மக்கள் கிட்ட நீங்க எண்ணெய் வழிபட்டால் மட்டுமே இறுதி நாள் முடிவில் சொர்க்கத்தில் அனுமதி பெறுவீர்கள் அப்படின்னு நிறைய ஆசை வார்த்தைகள் எல்லாம் பேசி அனைத்து மக்களையும் தன் பக்கம் ஈர்க்க பார்ப்பானாம். இதையெல்லாம் நம்பி அவனை பின்பற்றி வரும் மக்கள் அனைவரையும் இறுதி நாள் முடிவில் நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுடுவான்னு சொல்லப்படுது. இந்த அளவுக்கு மோசமான தஜ்ஜால ஈசா நபி அப்படின்றவர் வந்துதான் கொல்வார்னு குர்ஆன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஈசா நபி அப்படின்றவர் வேற யாரும் இல்லைங்க, இவரை தான் கிறிஸ்டியானிட்டியில ஜீசஸ்னு சொல்றாங்க. கைஸ், இந்த கிறிஸ்டியன் மித்தாலஜில இருக்க பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் பத்தின வீடியோவும் வேணும்னா ஒரு லைக் பண்ணி கிறிஸ்டியானிட்டின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 1000 கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்து அந்த வீடியோவும் அப்லோட் பண்றேன். 4th பிளேஸ்ல இருக்கிறது ஜின். ஜின் அப்படின்றது உலகத்தோட ஆரம்ப காலத்துல அல்லாவால் படைக்கப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு உயிரினம். இந்த ஜின்களுக்கு குறிப்பிட்ட ஒரு தனி உருவம் கிடையாது. ஆனா இதுங்களால எந்த உருவத்துக்கு வேணும்னாலும் மாற முடியும். உதாரணத்துக்கு நாய்கள், பாம்புகள், தேல் மற்றும் மனிதர்கள் உருவத்துக்கு கூட இதுங்களால மாற முடியுமாம். இந்த மாதிரியான உருவத்தில் இருக்கும் போதுதான் நம்மளால ஜின்களை பார்க்கவே முடியுமாம். ஆனா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஜின் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஜின்களோட குணாதிசயமும் கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரியே தான் இருக்குமாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில என்னெல்லாம் பண்றோமோ அதையே தான் ஜின்களும் பண்ணுமாம். அது மட்டும் இல்லாம சில ஜின்களுக்கு இறை நம்பிக்கையும் இருக்குமாம். இந்த இறை நம்பிக்கையை பொறுத்து தான் ஜின்கள்ல கெட்ட ஜின்கள், நல்ல ஜின்கள்னு 2 வகையா இருக்கு. நல்ல ஜின்கள் அல்லாஹ்வை வழிபடுறதை தவிர வேற எந்த தவறான செயல்களையும் செய்யாது. ஆனா கெட்ட ஜின்கள் ரொம்பவே மோசமானதுங்க. இதுங்க இறைவனுக்கு எதிராக செயல்படக்கூடியது, மனிதர்களுக்கு ரொம்பவே ஆபத்தானது. இந்த கெட்ட ஜின்கள் ஒரே அறையில ஒரு மனிதனை ஈஸியா கொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவே மோசமானது. இதுங்களோட மாயாஜால சக்தியுமே ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த சக்தியை வச்சு இதுங்களால பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்ல. இதுங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். இதனாலேயே இந்த ஜின்களை நிறைய மனிதர்கள் கட்டுப்படுத்தி தங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. ஆனா இந்த செயல்முறை முழுக்க முழுக்க இஸ்லாமுக்கு எதிரானது. 3rd பிளேஸ்ல இருக்கிறது இப்லீஸ்னு சொல்லப்படுற சைத்தான். சைத்தான்களும் நிறைய இருக்கு. அதுல இந்த இப்லீஸ்னு சொல்லப்படுற சைத்தான் தான் ரொம்பவே மோசமான சைத்தான். அண்ட் இந்த இப்லீஸ் தான் எல்லா சைத்தான்களுக்கும் தலைவனும் கூட. இந்த சைத்தான் கடவுளுக்கு எதிரானவன். மக்களோட மனசுல தீய எண்ணங்களை விதைச்சு அவங்கள தன் பக்கம் ஈர்த்து கடவுளுக்கு எதிராக செயல்பட வைக்கிறது தான் இந்த சைத்தானோட முக்கிய குறிக்கோளா இருக்கு. இஸ்லாமிக் மித்தாலஜி படி ஆரம்ப காலத்துல அல்லாஹ் ஏஞ்சல்ஸ்னு சொல்லப்படுற இறை தூதர்களையும், அடுத்து சைத்தான் மற்றும் ஜின்களையும், கடைசியில தான் பூமியில முதல் மனிதனான ஆடம் அதாவது ஆதாம படைச்சதா சொல்லப்படுது.
இதுல ஏஞ்சல்ஸ ஒளியின் மூலமாகவும் சைத்தான் மற்றும் ஜின்களை நெருப்பின் மூலமாகவும் மனிதனை களிமண் மூலமாக படைச்சாவும் சொல்லப்படுது. பிறகு அல்லாஹ் தன்னோட படைப்புகள்லயே மனிதனான ஆடம தான் தலை சிறந்த படைப்பா கருதுனதால ஆடம் முன்னாடி மத்த எல்லாரையும் தலை வணங்க சொல்லி இனி எல்லாரும் ஆடமையை பின்பற்றுங்கன்னு கட்டளை இட்டு இருக்காரு. அப்ப எல்லா ஏஞ்சல்ஸும் அல்லாவோட கட்டளையை ஏற்று ஆடம தலை வணங்குறாங்க. ஆனா ஒருத்த மட்டும் ஆடம தலை வணங்க மறுக்கிறான். அவன் தான் இப்லீஸ். அப்ப அல்லாஹ் இப்லீஸை பார்த்து நீ மட்டும் ஏன் ஆடம தலை வணங்க மறுக்கிறன்னு கேட்கிறாரு. அதுக்கு இப்லீஸ் சொல்றான், நெருப்பால படைக்கப்பட்டனா அந்த ஆடமை விட சிறந்தவன், ஆடமை விட சக்தி வாய்ந்தவன். வெறும் களிமண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு நான் தலை வணங்க முடியாதுன்னு அல்லாஹ் கிட்டே சொல்றான் இப்லீஸ். இப்லீஸ் இப்படி சொல்லிட்டதால சைத்தானான உனக்கு இனி ஹெவன்ல இடம் கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் சைத்தான ஹெவன்ல இருந்து வெளியேற்றும் போது சைத்தான் அல்லாஹ் கிட்ட சொல்றான், எந்த மனிதனுக்காக நீ என்ன வெளியேற்ற நினைக்கிறியோ அந்த மனிதனையே தப்பு பண்ண வச்சு நீ எடுத்த முடிவு தப்புன்னு உனக்கே புரிய வைப்புன்னு அல்லாஹ் கிட்டே சபதம் போடுறான் சைத்தான். அதுக்கப்புறம் நல்ல மனிதர்களை பிரேயர் பண்ண விடாம பண்றது, நல்ல விஷயங்களை நடக்காம தடுக்கிறது, மனிதர்களிடையே நல்ல விஷயங்களை கெட்ட விஷயங்களாகவும் கெட்ட விஷயங்களை நல்ல விஷயங்களாகவும் காமிச்சு மனிதர்களை தவறான பாதையில செயல்பட வச்சு கடைசியில நரகத்துக்கு கொண்டு வரதுதான் இந்த சைத்தானோட முக்கிய குறிக்கோளா கொண்டு செயல்பட்டு வரான். செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது மூசா நபி. மூசா நபி அல்லாஹ்வோட புனிதமான தூதர்கள்ல ஒருத்தர். இவரை தான் கிறிஸ்டியானிட்டில மோசஸ்னு சொல்றாங்க. இவர் வாழ்ந்த காலகட்டத்துல எகிப்து தேசத்தை ஃபிரோன் அப்படின்ற ஒரு மோசமான கொடுங்கோல் அரசன் ஆண்டு வந்தான். ஒரு முறை மூசா நபி ஃபிரோன் அடிமைப்படுத்தி வச்சிருந்த ஆயிரக்கணக்கான பனு இஸ்ரேல் மக்களை விடுவிச்சு வேற நாட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அப்ப ஃபிரோன் அவங்க எல்லாருமே கொன்னுடணும்னு அவனோட படையை கூட்டிட்டு அவங்கள பின்தொடர்ந்து வருவான். அப்போ ஒரு கட்டத்துல முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரோனும் அவனோட படையும் நெருங்கும் போது மூசா நபி அவர் கையில வச்சிருந்த கைத்தடியை உயர்த்துவாரு. அடுத்த நொடி அந்த கடலே ரெண்டா பொளந்து அவங்களுக்கு வழிவிடும். அந்த வழியை பயன்படுத்தி மூசா நபியும் அவரோட மக்களும் தப்பிச்சு அடுத்த பக்கம் போவாங்க. அவங்கள பின்தொடர்ந்து வந்த ஃபிரோனும் அவனோட படையும் அந்த கடல்லையே மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. கைஸ், இந்த ஃபிரோன் அண்ட் மூசா நபியோட ஸ்டோரியை நான் உங்ககிட்ட ரொம்ப ஷார்ட்டா தாங்க சொல்லியிருக்கேன். இந்த ஃபுல் ஸ்டோரியை டீடைல்டா சொன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். வீடியோ லிங்க் மேல ஐ கார்ட்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு அப்புறம் அந்த வீடியோ பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஹானரபிள் மென்ஷன் ஒருத்தரை பார்த்துடலாம். முகமது நபி. முகமது நபி அல்லாஹ்வோட புனிதமான தூதர்கள்ல ரொம்பவே முக்கியமான ஒருத்தர். இஸ்லாமிய மக்கள் அனைவருமே இவரை தான் தங்களோட வழிகாட்டியை பின்பற்றி வராங்க. அப்படி இருந்த இவரை ஹானரபிள் மென்ஷன்ல ஏன் சொல்லிருக்கேன்னா, நம்ம இந்த லிஸ்ட்ல பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ இவர்கிட்ட மத்த இறை தூதர்கள் மாதிரி ஸ்பெஷல் பவர்ஸ் எதுவும் இல்ல அப்படின்ற காரணத்தால தான் இவரை ஹானரபிள் மென்ஷனா சொல்லியிருக்கேன். தவிர இஸ்லாம்ல இவர் ரொம்பவே முக்கியமான தலை சிறந்த இறை தூதரா பார்க்கப்படுறாரு. இன்னைக்கும் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் மேன் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா முகமது நபி தான் டாப்ல இருப்பாரு. ஒரு முறை இவர் காபாவை சுத்தி வரும்போது ஒரு அசாசின் இவரை கொல்றதுக்காக இவர் பின்னாடியே வருவான். அவன் தன்னை கொல்லதான் வந்திருக்கான்னு தெரிஞ்சுமே முகமது நபி அவனுக்காக அல்லாஹ் கிட்ட பிரேயர் பண்ணுவாரு. அடுத்த நொடியே அந்த அசாசின் முஸ்லிமா மாறிட்டு இருக்கான். இந்த அளவுக்கு நல்ல குணத்தோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்ந்து வந்ததால தான் முகமது நபி உன்னதமான தலை சிறந்த இறை தூதரா பார்க்கப்படுறாரு. ஃபைனலா இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது அல்லாஹ். இஸ்லாமிக் மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரே சக்தி அல்லாஹ் மட்டும்தான். இஸ்லாமிய மக்கள் அனைவருமே இவர் ஒருத்தரை தான் வழிபட்டு வராங்க. இஸ்லாமிக் மித்தாலஜி படி ஆரம்ப காலத்துல அல்லாஹ் தான் ஹெவன், எர்த், அண்டர் வேர்ல்ட், ஸ்டார்ஸ், கேலக்சின்னு எல்லாத்தையும் வெறும் 6 டேஸ்ல, அதாவது சண்டே ஆரம்பிச்சு ஃப்ரைடே கிரியேட் பண்ணி முடிச்சதா நம்பப்படுது. இதனாலதான் இஸ்லாமிய மக்கள் எல்லாருமே ஃப்ரைடேவை ஒரு புனிதமான நாளா கருதுறாங்க. அல்லாஹ் அப்படின்றவர் யாராலையும் பிறக்கப்படவும் இல்ல, இவர் யாரையும் பெறவும் இல்ல. அல்லாஹ்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட தனி உருவம் கிடையாது. கிளியரா சொல்லணும்னா அல்லாஹ் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட கடவுளோட பேர் கிடையாதுங்க. நம்ம தமிழ்ல கடவுள்னு சொல்ற மாதிரி, இங்கிலீஷ்ல காட்னு சொல்ற மாதிரி, அரபிக் லாங்குவேஜ்ல அல்லாஹ்னு சொல்றாங்க. இந்த அல்லாஹ் அப்படின்ற புனிதமான வார்த்தைக்கு பின்னாடி ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கு. அதெல்லாம் டீப்பா பார்த்தா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். சோ ஓவராலா கடவுள் அப்படின்ற வார்த்தை தான் அரபிக்ல அல்லாஹ்னு சொல்லப்படுதே தவிர அல்லாஹ் அப்படின்றது கடவுளோட நேம் இல்ல. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. ஆனா இந்த சீரியஸ் இன்னும் முடியல. பிகாஸ் அடுத்து ஹிந்து மித்தாலஜி, கிறிஸ்டியன் மித்தாலஜி, கிரீக் மித்தாலஜி, ஈஜிப்ட் அண்ட் நார்ஸ் மித்தாலஜி இருக்க பவர்ஃபுல் காட்ஸ் பத்தின வீடியோஸும் போடலாம்னு இருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.